எப்பா எப்பா உங்க ஒரு விஷயம் சொல்றான், யாருக்கிட்டுமே சொல்லாதியப்பா சரியா? டே மவனே, என்னடா விஷயம் சொல்றா சொல்றா சொல்றா. எனக்கு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஏன் தெரியுமா? நான் வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெற்றுக்கு போறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கிட்டத்தட்ட 5 வருஷம் 5 குழந்தையப்பா. ஏன் தெரியுமா? நம்ம விஜய் அண்ணா இருக்காருல்ல, அவர் ஜெயிச்சு இருக்காரு ஆட்சியில. 6.5 பவுன் கிட்டத்தட்ட 2.5 பவுன் ஒர்த்தையப்பா சரியா? அப்படின்னா 5 வருஷத்துல 3 லட்ச ரூபா ஒர்த்து. நம்ம அதை வச்சு கோடீஸ்வரன் ஆகணும்ப்பா சரியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓ டேய், எப்பா நான் பெத்த மகனா நீ? அவனே உசுர போதுனாலையும் ஒருத்தவங்க சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வையப்பா சரியா? இது பாருங்க சரியா? உனக்கு பொண்ணு தானே பார்க்கணும், நான் பாத்துறேன் நம்ம அவனை. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டாப்படி. நம்ம ஒரே முடிவு, இந்த 5 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆகுறங்க சரியா? அவனே நான் அந்த ஆடத்துக்கு வரணுமா? ஐயப்பா, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னா உனக்கு நீ ரெடி பண்றியா? எனக்கு ஒரு அடி புடுங்க வேணாயப்பா சரியா? இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த முனியாப்பம் கோயிலுக்கு நேத்து விட்ட கெட்டாய் மாதிரி போட்டு தள்ளிவிடுவேப்பா சரியா? ஒழுங்கா பொண்ணை பாக்குற வேலையை பாரு, புரியுதா? அவன் கோடீஸ்வரன் ஆகணும், அதான் முக்கியம் நமக்கு. டேய் அப்பண்டா மரியாதை பேசு சரியா? சரி மவனே, நான் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சரியா? உனக்கு நாளைக்கே நான் கல்யாணம் பண்றேன் மவனே, நீ பயப்படாத சரியா? இன்னும் அடுத்த 1 வருஷத்துல அவர் குழந்தை. யா யா அவனே அரை பொண்ணாக வாங்கிடலாம், விடு பயப்படாத சரியா? நான் இருக்கேன் அவனை, நான் இருக்கேன் பயப்படாத சரியா? யார்கிட்டயுமே விஷயம் சொல்ல மாட்டேன் சரியா?